ஓகே, இன்னைக்குடைய லெசனுடைய டாபிக் ஐ வில் அரைஸ். ஐ வில் அரைஸ் தமிழில் கன்னடாவில் எப்படி இருக்கு? ஓகே, கன்னடா ஐ வில் அரைஸ். ஓகே, டாப்பிக்கே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் மாதிரி இல்லையா? ஐ வில் அரைஸ். ஓகே, இப்போ இது ஸோ இந்த டாப்பிக்கில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோடைய பேசிக் ஃபவுண்டேஷன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம அது எண்ட் வரைக்கும் எதுக்கு கடவுள் வந்துட்டு ஐ வில் அரைஸ்ன்னுட்டு ஒரு மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னுட்டு. ஸோ இந்த டாபிக் எங்கேன்னு சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா சாம் 12:5 படிக்கிறீங்களா? சங்கீதம் 12:5. ஓகே, சரி, இந்த டாபிக் கேட்ட உடனே உங்களுக்கு என்னன்னு தோணுது? இது எந்த டாபிக்? சாபத் ஸ்கூல் லெசன்ஸ் எவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க? ஓகே, few of you have read and come இல்லையா? சரி, கொஞ்சம் பேர் படிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. ஐ வில் அரைஸ். இப்போ டாபிக் படிக்காமல் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. ஐ வில் அரைஸ் நான் இது யார் சொல்கிற மாதிரி இது தோணுது? மெமரி வர்ஸும் படிச்சிட்டோம். ஓகே, யார் இது சொல்கிற மாதிரி இருக்கும்? ஐ வில் அரைஸ் கர்த்தர். ஓகே, அப்போ ஐ வில் அரைஸ்னுட்டு கடவுள் சொல்கிறாருன்னா அப்போ அது என்ன மீன் பண்ணுறாரு? இந்த டாபிக் என்ன டாப்பிக்காக இருக்கலாம்? ஒளி பிரகாசம். வேற என்ன டாப்பிக்காக இருக்கலாம்? ஓகே சார், மெமரி வர்ஸ் இன்னொரு தடவை படிப்போம். மெமரி வர்ஸ் ஒரு தடவை அப்படியே படிச்சுட்டு நம்ம அந்த வசனத்துக்கு திருப்பி வருவோம். சங்கீதம் 12:5, சாம் 12:5, ಕೀರ್ತನೆಗಳು 12:5. ஓகே, ஸோ அப்போ என்னன்ட்டு இருக்க போகுது? ஐ வில் அரைஸ்னா என்னன்ட்டு வரப்போகுது? கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட். ஓகே, கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் தான் நம்மளுக்கு வரப்போகுதுன்னுட்டு தான் அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு என்ன எப்படின்னுட்டு ஒரு ஃபவுண்டேஷன் தான் இன்னைக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன இங்கே போட்டிருக்குன்னா, the psalms are also God's protest against the violence and oppression in the world in the world. ஓகே, ஸோ இப்போ ஜென்ரலி இப்போ சாங்ஸை வந்துட்டு நம்ம படிச்சுட்டே வரோம். சாங்ஸை படிக்கும்போது சம்டைம்ஸ் அது வெறும் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கிற மாதிரி, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோம், அதை படிச்சுட்டே வரோம். ஆனால் இன்றைக்கி என்னென்னா இந்த புக் ஆஃப் சாங்ஸில் ஒரு சீரியஸ் தீம்ஸ். ஓகே, அப்படின்னா நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப், நம்ம சுற்றி என்னெல்லாம் நடக்குதோ அதில் வந்துட்டு கடவுள் எப்படி வந்துட்டு அதில் இருக்கிறாங்க, கடவுள் அதை எப்படி பார்க்குறாங்க, அது கடவுள் எப்படி கவனிக்கிறாங்க. ஓகே, ஸோ நம்மளை சுற்றி நம்ம சுற்றி என்னெல்லாம் நடக்குது? லாட் ஆஃப் ட்ரபிள்ஸ் இருக்கு இல்லையா? எல்லாரும் ஒரு பயங்கர கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இல்லை சில பேரை வந்துட்டு யார் என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. ஓகே, லீடர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, லீடர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஆக்சுவலி மார்ட்டின் அங்கிள் வந்திருக்கிறாங்க, எடுப்பாங்களான்னு கேட்கலாம். ஓகே, ஸோ ரோனி கிட்ட கேட்க சொல்லுவார். ரோனி, அவங்க நார்மன் அவங்க வராங்களான்னு செக் பண்ணு. ஓகே, ಸೊ ಲಾಟ್ ಆಫ್ ಆಪ್ರೇಷನ್ಸ್. ಓಕೆ, ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ನಮಗೆ ಏನಿದೆ,
ಎಲ್ಲ ಕಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾರೆ, ನಮಗೆ ಬೇಜಾನ್ ಸಂಕಟಗಳಿದೆ. ಇದೆಲ್ಲ ನಮಗೆ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಮ್ಗೇನು ಇರುತ್ತೆ, ಏನಪ್ಪ ದೇವರು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರಾ, ನಡೆಸ್ತಾ ಇಲ್ವಾ ಅಂತ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಬಂದೇ ಬರುತ್ತೆ. ஓகே, ஸோ இப்படி நம்மளுக்கு இது நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும்போது நம்ம என்ன பார்க்குவோம், எங்கே நம்ம பார்க்குவோன்னா இங்கே சாங்ஸ் இன்னைக்கு நம்ம படிக்கிற புக்லேருந்து, இந்த சங்கீத புஸ்தகத்துலேருந்து நம்ம பார்த்தோன்னா அதில் என்ன இருக்கு, கடவுளுக்கு கூட அதை ப்ராட்டஸ்ட் பண்ணுறாரு. எப்படி நம்ம வந்துட்டு காட் நோன்னுட்டு கடவுளை எப்படி நடக்குதுன்னுட்டு நம்ம சொல்கிறோமோ, கடவுளுக்கு கூட வந்துட்டு என்ன சொல்கிறாரு, இல்லை திஸ் இஸ் நாட் ரைட், திஸ் இஸ் நாட் ரைட்னுட்டு கடவுள் கூட ஹீ இஸ் ப்ராட்டஸ்டிங். அதுதான் இன்னைக்குடைய லெசனில் நம்ம பார்க்குறோம். ಓಕೆ, ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರೋ ಕಷ್ಟಗಳನ್ನ ನಾವು ನೋಡಿಬಿಟ್ಟು ಅದು ಏನೂ ಇಲ್ಲಪ್ಪ ಪರವಾಗಿಲ್ಲ ಅಂತ ಅಡ್ಜಸ್ಟ್ ಮಾಡೋ ಥರ ದೇವರು ನಮ್ಮ ದೇವರಿಲ್ಲ. ಅದನ್ನೆಲ್ಲ ನೋಡಿ ದೇವರು ಕೂಡ ಇದು ನಡೀತಾ ಇರೋದು ಇದು ಸರಿ ಇಲ್ಲ, ಇದು ತಪ್ಪು ಅಂತ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ದೇವರು, ಅದನ್ನು ಪ್ರೆಸೆಂಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಓಕೆ, ಇವತ್ತಿನ ಪಾಠದಲ್ಲಿ ನಾವು ಅದೇ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಇರೋ ಕಷ್ಟಗಳನ್ನ ನೋಡಿ ಅವರು ಅದಕ್ಕೆ ಏನು ಡಿಸಿಷನ್ಸ್ ತಗೊಳ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತಾನೆ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஓகே, ஸோ இப்போ கடவுள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம் பேசிக்ஸ் இங்கே சாட்டர்டே லெசன்லேயே செட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பேசிக்ஸ்னா, இப்போ நம்ம சுற்றி நிறையா கஷ்டங்கள் இருக்கும்போது நம்ம என்னன்னுட்டு நினைக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கடவுள் ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க இல்லையா? அதுதானே ಫಸ್ಟ್ ಕ್ವೆಶ್ಚನ್ ನಮ್ಗೆ ವರೋ. ಇವಾಗ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಬೇಜಾನ್ ಕಷ್ಟಗಳು, ತಪ್ಪು ನಮ್ಮ ಮೇಲಿಗೆ ತಪ್ಪಾಗಿ ಮಾತಾಡೋರು, ಕಷ್ಟಗಳು ಕೊಡೋರು, ಅವ್ರನ್ನ ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ಏನಂತ ಹೇಳ್ತೀವಿ ನಾವು, ಯಾಕಪ್ಪ ದೇವರು ಅವ್ರನ್ನ ಇನ್ನೂ ಶಿಕ್ಷೆ ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಅಂತ ನಮಗೆ ಯೋಚನೆ ಬರುತ್ತಲ್ಲ. ಸೊ ಆದರೆ ನಮಗೆ ಆಲ್ರೆಡಿ ಸ್ವಲ್ಪ ಬೇಸಿಕ್ಸ್ ಇದೆ. ದೇವರ ಈ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಮ್ಗೆ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, 2ನೇ ಪೇದ್ರು ಅಂತ ಬೈಬಲಲ್ಲಿರೋ ಒಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಏನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, 3rd ಚಾಪ್ಟರ್ 9th to 15 ವರ್ಸ್ಲ ನಮ್ಮ ಪಾತೋಣ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ಅಂದರೆ, ದೇವರು ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಇದ್ದಾರಂದರೆ ಅವ್ರ ಮೇಲೂ ದೇವ್ರಿಗೆ ಏನಿದೆ, ಪ್ರೀತಿ ಇದೆ. ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಷ್ಟ ಕೊಡ್ತಾರಲ್ಲ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿಲ್ಲ ದೇವರು. ಈ ದೇವರು ಸಾಧಾರಣವಾದ ದೇವರು ಅಂತ ಇಲ್ಲ, ಅವರು ಯಾರ ಮೇಲೂ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಷ್ಟ ಕೊಡೋರ ಮೇಲೂ ಪ್ರೀತಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. ಅವರು ಸ್ವಲ್ಪ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಟ್ಟು ಅವರು ಚೇಂಜ್ ಆಗ್ತಾರಾ ಇಲ್ವಾ ಅಂತ ದೇವರು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ನಿಮ್ಮ ಕಷ್ಟಗಳನ್ನ ನೋಡಿ ಅವ್ರು ನೋಡ್ತಾನೇ ಇಲ್ಲ, ನಾನು ಎಷ್ಟು ಕಷ್ಟಪಟ್ಟರು ಹಾಗೇ ಇದ್ದೀನಿ ಅಂತ ದೇವರಿಲ್ಲ. ಅವ್ರ ಮೇಲೂ ಕನಿಕರ ಇಟ್ಟು ಅವರು ಬದಲಾಗಬೇಕು ಅಂತಾನೆ ದೇವರು ವೆಯ್ಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅಂತ. ஓகே, ஸோ அப்போது இந்த பேசிக்ஸ் நம்மளுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லையா? 2nd Peter 3rd chapter 9 to 15 verseல நம்மளுக்கு கொடுத்துருக்கு. கடவுள் எதுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் பார்த்து அவர் சும்மா இருக்கிறாரு? ஏன்னா அந்த நம்மளுக்கு கொடுக்குற அந்த கஷ்டம், அந்த ஜனங்கள் மேலும் கடவுளுக்கு என்ன இருக்குது, அன்பு இருக்கு. அன்பு இருக்கிறதுனால கடவுள் என்ன பண்ணுறாரு, ஓகே சேஞ்ச் ஆயிடுவார்ப்பா தான். எப்படி நம்ம பிள்ளைங்களை பார்த்து நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? சம்டைம்ஸில் பண்ணாத வம்பெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்ட பேர் நம்ம என்ன பண்ணுவோம், ஆனாலும் உடனே அடித்து விரட்டி போலீஸ்கிட்ட கொடுத்து அப்படியே ஆக்ஷன்ஸ் எடுக்குவோம் இல்லை, வெயிட் பண்ணுவோம் இல்லையா? நல்லா திட்டுவோம், ஆனாலும் என்ன பண்ணுவோம், ஓகே கொஞ்ச நாள் சரியாயிருவான். அவன் முன்னால் அதை சொல்ல மாட்டோம், ஆனால் மனசில் இல்லை வேறு பெரியவங்கக்கிட்ட நம்ம என்னன்னு சொல்லிக்குவோம், ஓகே வெயிட் பண்ணுவோன்னுட்டு. அந்த குணம் வந்துட்டு கடவுள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்காக தான் நம்மளை சுற்றி இருக்கிற கஷ்டம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோன்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஆனால் ஒரு பாயிண்ட் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளோ பேர் ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்க? சப்போஸ் இந்த கவர்மெண்ட் மாறிட்டா, ஒரு கிறிஸ்டன் வந்துட்டு சீஃப் மினிஸ்டராக ஆகிட்டா இல்லை பிரைம் மினிஸ்டராக ஆகிட்டா எல்லாம் சூப்பராக ஆயிரோன்னுட்டு எவ்வளோ பேருக்கு ஏதாவது அப்படி தாட்ஸ் இருக்குது?
லாட் ஆஃப் அப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் இது பண்ணல, அங்கே எவ்வளோ கரப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இவங்க வந்துட்டா போதும், நான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டா போதும், எல்லாத்தையும் சரியாக்கிடுவேன். எவ்வளோ பேருக்கு அது மாதிரி தாட்ஸ் இருக்குது? ஓகே, இல்லை அவ்வளோ தூரம் போக வேண்டாம், ஆஃபீஸஸில் வச்சுக்குவோமே. ஆஃபீஸஸில் என்ன இந்த மேனேஜரு எவ்வளோ ட்ரபிள்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, நான் இருந்தால் இப்படி பண்ண மாட்டேன், இல்லை அந்த ஆள் வந்துட்டா ஒரு மேனேஜரு என்னவா இருக்கும், அட்லீஸ்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். தாட்ஸ் இருக்கா? யாருக்கும் தாட்ஸ் இல்லையா? ஸோ நம்ம ஆர்கனைசேஷனில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, யாராவது வந்தால் சேஞ்சஸ் பண்ணிட்டா எல்லாம் சூப்பராக ஆயிருமே. நெட்டு ஜென்ரலி நம்மளுக்கு தாட்ஸ் இருக்கா? சிலது எதிர்பார்க்கலாம். ஓகே, வேற யாருக்கும் இதில் என்ன, அது உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்க மேடம். அதுதான் அப்ரஷன்ஸ். சில நேரத்தில் எல்லாவற்றையும் நேர்மையாக செய்ய முடியாது, சிலதை எதிர்பார்க்கலாம். அதான் அங்கிள் சொல்கிற இதை வச்சு பார்க்கும்போது, ஆனால் பைபிளில் கிளியராக சொல்லிடுச்சு, இந்த பணத்தை முன்னாடி வச்சுட்டு அவங்க பண்ண உடனே அதுதான் ரூட் காஸ். இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் ரூட் காஸே அங்கேருந்து தான் ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் கஷ்டம், இல்லாட்டியும் கஷ்டம் இல்லையா? ஸோ அதான் பார்க்குறோம். ஸோ ஒரு பாಯಿಂಟ್ தான் நான் இங்கே ಮೇಯ್ನಾಗಿ ಎಸ್ಟಾಬ್ಲಿಷ್ பண்ணுமா இருந்துச்சு. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಸಮ್ಟೈಮ್ಸ್ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, ಇವಾಗ ನಮ್ಮ ಸುತ್ತಲೂ ಕಷ್ಟಗಳಿರುವಾಗ ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವ ಅಧಿಕಾರಿಗಳು ನಮಗೆ ಓಕೆ ಕನ್ನಡ ಟೀಚರ್ வந்தாச்சு. ಕನ್ನಡ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ತಗೊಳ್ಳೋರು ಬಂದಿದ್ದಾರೆ. ಸೊ ಕನ್ನಡ ಪೀಪಲ್ நீங்கள் போனால் நீங்கள் யூ கேன் மூவ் ஓவர். ஓகே, ஸோ இங்கே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ நிறைய டைம் நம்மளுக்கு என்ன டிபெண்டன்ஸ் இருக்குது, எதுக்கு நம்ம வந்துட்டு ஆஸ் கிறிஸ்டின்ஸ் நம்ம டிசப்பாயிண்ட் ஆகிறோம் நேற்று நம்ம பார்த்தோன்னா, எக்ஸ்பெக்டேஷன் யார் மேலே இருக்கு? அந்த ஆள், இந்த ஆள், இந்த பிரைம் மினிஸ்டர், அந்த சீஃப் மினிஸ்டர், இந்த மினிஸ்டர், அந்த ஆஃபீஸர், இந்த ஆள் வீட்டில் இவங்க சரியாயிட்டா எல்லாம் சரியாயிரும். ஓகே, அப்படின்ட்டு தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா இந்த லீடர்ஷிப் நீ பார்க்கும்போது ஒரு வீட்டில் யார் லீடரு? ஓகே, எல்டர்ஸ் அங்கே லீடர்ஸாக இருக்கிறாங்க. ஓகே, அங்கேயும் நம்மளுக்கு கொஸ்டின் வரும்போது என்னட்டாயிரும், ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வரும். ஆனால் எப்போ நம்ம டிஸப்பாயிண்ட் ஆகக்கூடாது. ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்கலாம், இப்போ பிலிப்பியர் 4:4 எல்லாம் ரிஜாய்ஸ் அண்ட் அகெயின் ஐ சே ரிஜாய்ஸ். எப்படி இருக்க முடியும்? இவ்வளோ கஷ்டங்கள் நம்மளை சுற்றி இருக்கும்போது எப்படி ஒரு சந்தோஷமாக நம்ம இருக்க முடியும்? முடியாது இல்லையா? ஸோ ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஓகே, அந்த லார்டை நம்ம எப்படி ரிஜாய்ஸ் பண்ண முடியும்னா, இந்த ஒரு வசனத்தை படிப்போமே. சங்கீதம் Psalms 89:14. சங்கீதம் 89:14. Justice and judgment are the habitation of thy throne. Mercy and truth shall go before thy face. இன்னொன்று Psalms 97:2 கொடுத்துருக்குறாங்க. Clouds and darkness are round about him. Righteousness and judgment are the habitation of thy throne. ஓகே, அப்போ நம்ம சுற்றி கஷ்டங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நம்பிக்கை யார் மேலே வைக்கணும்னு இன்னைக்கு லெசனை கொடுக்குது. அந்த ஆள், இந்த ஆள், அந்த மினிஸ்டர், இந்த மினிஸ்டர், அந்த மேனேஜர், இந்த மேனேஜர் நெட்டு நம்ம எப்போ வைக்கிறோமோ
டிசப்பாயின்மெண்ட் தான் வரும்னு தான் இன்னைக்கு லெசன்ல நம்ம பார்க்க போறோம். நம்ம யார் பார்க்கணும்? பரலோகத்துல சிங்காசனத்துல உக்காந்துட்டு இருக்கிற ஒரு மேல தான் நம்மளுக்கு என்ன இருக்கணும்? நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்கணும், நம்மளுடைய நம்பிக்கை இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இன்னைக்கு லெசன்ஸில் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ சண்டே லெசன் வரலாம். சண்டே லெசனுடைய டைட்டில் வந்து த மெஜஸ்டிக் வாரியர். ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி ஒரு இந்த இன்ட்ரடக்ஷனில் என்னன்னு பார்த்துருக்குறோம். சுற்றி கஷ்டங்க இருக்கு, கஷ்டங்களுக்கு அதுக்கு விடுதலை நம்ம மனுஷன் மேலே நம்ம பார்க்கும்போது என்ன ஆகப்போகுது? டிசப்பாயின்மெண்ட் தான் கண்டினியூஸாக லைஃப்பில். டிசப்பாயின்மெண்ட் 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 டிசப்பாயின்மெண்ட். ஓகே, இன்னொரு வசனம் நம்ம சர்ச்சில் ரொம்ப யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஐசியா 2:22. ஐசியா 2:22. ஏசியா 2:22. நாசியில் ஓகே, ஸோ நம்புவதை விட்டு விடுங்க. ஓகேயா? ஸோ அப்போ சீசி ஃப்ரம் மேன் whose breath is in his nostrils, for wherein is he to be accounted for. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த மனுஷன் மேலே நம்ம டிபெண்டன்ஸை நம்ம வைக்க 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 கடவுள் என்னன்ட்டு தான் சொல்லிட்டே இருப்பாரு. டிசப்பாயின்மெண்ட் 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 தான். ஓகே, எந்த விஷயமும் எந்த பர்டிகுலர் ஃபேக்டர்லையும் நம்ம யார் மேலே நம்பிக்கையை வைக்கணும்? கடவுள் மேலே தான் நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது அப்போதான் அந்த ரிஜாய்ஸ், ஒரு கஷ்டத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்குறதுக்கு அப்போ தான் நம்மளுக்கு முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு தாட் ப்ராசஸோட நம்ம எங்கே வரோம்? சண்டே லெசனில் வரப்போகிறோம். சண்டே லெசன் என்ன டாபிக்கு? த மெஜஸ்டிக் வாரியர். ஓகே, த மெஜஸ்டிக் வாரியர். ஓகே, தமிழ் என்னன்ட்டு இருக்கு? மகத்துவமான வீரர். ஓகே, சரி, இந்த வீரர் ஓகே ஒரு வாரியர் நேற்று எடுத்துட்டாலே யாரை பற்றி உங்களுக்கு யோசனை வருது? வாரியர் யாரை பற்றி உங்களுக்கு யோசனை வருது? த பெஸ்ட் வாரியர். அனுப், which is the best warrior you have seen? Praise God. ஓகே, இன்னும் வாரியர்ஸ் வேற யாரெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வருது? டேவிட். ஓகே, வேர்ல்டில் எந்த வாரியரும் ஞாபகம் வரலையா? ஓகே, குட். அலெக்சாண்டர் த கிரேட். ஓகே, இப்போ வேர்ல்டில் இந்த சர்ச்சை விட்டு நம்ம வெளியே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக நம்ம சேர்ந்தோன்னா, ஓகே, ஒரு வாரியர்னுட்டு பேசணும்னா நம்ம யாரை பற்றி பேசுவோம்? சர்ச்சை விட்டு வேற ஒரு குரூப் செட்டிங்ஸ், ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் உட்காந்துட்டு பேசிட்டு இருந்தோம்னா நம்ம எந்த வாரியரை பற்றி பேசுவோம்? ரோமன்ஸ். ஓகே, நம்ம ஹிஸ்ட்ரி புக்கை டக்குன்னுட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போ உள்ள வாரியர்ஸ் யாருக்கும் தெரியல, ஏன்னா எல்லாம் ரிமோட் கண்ட்ரோலில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ வந்து ஷூட் பண்ணுவாங்க, எங்கேயோ அடிக்கும். ஓகே, ஸோ வாரியர்ஸ். ஆனால் ஆஸ் கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை கடவுள் மாற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்குறாங்க. வாரியர் நம்ம மனசில் எடுத்த உடனே லைக் அனூப் செட், ஃபில்சி செட், நம்மளுடைய மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் மாறணும். ஆனால் ஃபில்சியுடைய இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரணும். இங்கே நம்ம பார்க்கலாம், இங்கே ஒரு சாங்ஸை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு படித்தோம், இன்னைக்குடைய ஸ்கிரிப்சர் ரீடிங் எதை படித்தோம்? சாம்ஸ் 18. அதில் ஒரு வாரியரை பார்த்தீங்களா? ஸ்கிரிப்சர் ரீடிங்கில் படிக்கிற அந்த சாப்டரில் ஒரு வாரியரை பார்த்தீங்களா? பாருங்க அந்த சாப்டரை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் யாராவது ஒரு யார் அதில் வந்துட்டு ஒரு வீரரா அங்கே இருக்கிறாருன்னுட்டு கவனிச்சு பாருங்க. என்னக்கு? ஆண்டவர் தான் இல்லையா? யெகோவா. ஓகே, யாரு? சவுலா?
சங்கீதம் 18. ஓகே, ஸோ அதை நம்ம கொஞ்சம் எடுத்து நம்ம பார்க்கலாம். இந்த லெசனில் 3 to 18லேருந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் அதுக்குன்னா முன்னாடி இது யார் எழுதிந்துன்னுட்டு நம்ம பார்த்தோன்னா இந்த சங்கீதம் 18. ஆக்சுவலி ஒரு சங்கீதத்தையும் நம்ம பார்த்துட்டே போனால் சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ சங்கீதம் 18 தாவீது வந்து எழுதியிருக்கிறார். எப்போ எழுதினார்னா அவரை எப்போ பார்த்தாலும் துரத்திட்டு வந்தது யாரு? சவுல் துரத்திட்டு வந்தார் இல்லையா? எவ்வளோ கஷ்டங்களை அவர் கொடுத்தாருன்னுட்டு நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த ஸ்டோரியை தெரியும். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா எனிமீஸ், ஓகே, எல்லாம் அவரை சுற்றி நிறையா இருந்தாங்க, விரோதிங்க இருந்தாங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு அவரை அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் கடவுள் வந்து அவருக்கு என்ன கொடுத்தாரு? விடுதலை கொடுத்தார். ஓகே, விடுதலை கடவுள் வந்துட்டு கொடுத்தார். ஓகே, ஸோ அப்போ அவர் வந்துட்டு அந்த விடுதலையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு? இந்த சங்கீதத்தை அவர் எழுதுறாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. ஐ வில் லவ் தி ஓ லார்ட் மை 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 ஸ்ட்ரென்த். ஓகே, என்னுடைய பலமே யாரு? கடவுள் தான் அவர் சொல்றாரு. அப்புறம் அடுத்த வசனத்தை பாருங்க. த லார்ட் இஸ் மை ராக். கடவுள் என்னுடைய கண்மலையாய் இருக்கிறார். அண்ட் மை ஃபோர்ட்ரஸ். அடுத்த வேர்டு என்ன சொல்றாரு? என்னுடைய கோட்டையா இருக்கிறாரு. அண்ட் மை டெலிவரர். என்னுடைய ரட்சிப்பும் அவரே இருக்கிறார். மை காட், மை ஸ்ட்ரென்த், இன் ஹூம் ஐ வில் ட்ரஸ்ட். ஓகே, மை பக்லர் அண்ட் மை அண்ட் த ஹார்ன் ஆஃப் மை சால்வேஷன் அண்ட் மை ஹை டவர். ஓகே, இதை எழுதியிருக்கிறாரு. ஓகே, இப்போ உங்களை எல்லாரையும் வந்துட்டு நான் அந்த நம்ம ஒரு ஆல் நைட் ப்ரேயர் மீட்டிங் வச்சோம் இல்லையா? ஆல் நைட் ப்ரேயர் மீட்டிங்கில் ஒரு டைப் ஆஃப் ப்ரேயர் வந்துட்டு டெரிக் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் வேற சொல்லியிருந்தாங்க. என்னது? ஆக்ஸ். ஓகே, ஆக்ஸில் ஏ ஃபார் அடோரேஷன். ஓகே, இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறார் தாவீது? இஸ் அடோரிங். Adoring. Okay, he is adoring. Okay, ஆனா அடோரேஷன் எதுக்காக வந்துச்சு? ஓகே, எதுக்கு தாவீது வந்துட்டு கடவுள் என்னுடைய கர்த்தர் என்னுடைய கண்மலையாய் இருக்கிறாரு, இஸ் மை ராக், இஸ் மை ஃபோர்ட்ரஸ், என்னுடைய கோட்டையா இருக்கணும், எதுக்கு அவர் அப்படி சொன்னாரு? அவர் பிராக்டிக்கலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாரு. அவரு he was adoring God for what he did. ஓகே, சப்போஸ் அந்த ஆக்ஸ் ஃபார்முலாலாம் நம்ம எடுத்துட்டு அடோரேஷன் இதுதான் ஒரு ஃபார்முலா. கடவுளுக்கு வந்துட்டு I have to say, God, you are my rock, you are loving, you are great, you are that, you are this ன்னுட்டு சொல்லி, ஆனால் மனசில் அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லை, லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லை. அப்புறம் நீங்கள் ப்ரேயர் பண்ணி, ஓ காட், ஓ நீங்கள் சூப்பர், யூ ஆர் லவ்விங், யூ ஆர் கிரேட், யூ ஆர் மை சேவியர், ஆனால் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாட்டி நீங்கள் ப்ரேஸ் பண்ணி அது கடவுளுக்கு எங்கே போய் சேரப்போகுது? உங்களுக்கும் கடவுளுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் யூ கீப் ப்ரேசிங், என்ன யூஸ்? அது பிரேஸ் இல்லை. இன்னைக்கு லெசன்ல நம்மளுக்கு என்னன்ட்டு சொல்லி கொடுக்குறாங்கன்னா, உங்களுடைய கஷ்டத்துல நீங்க கடவுளை தேடிட்டு போகணும். எப்படி கடவுளை தேடிட்டு போவீங்க? ஜெபத்தின் மூலமாக. 100% right answer again, but still question continues. எப்படி கடவுளை தேடிட்டு போவீங்க? எங்க போவீங்க? எந்த மலைக்கு போவீங்க? பேசணும். எஸ், ஓகே, அங்கிள் ஸ்ட்ரைட் ஆன் த பாயிண்ட் அடிச்சுட்டாங்க. ப்ரேயர், அந்த ப்ரேயரில் நம்மளுக்கு எதை கிளைம் பண்ணணும்?
கடவுள்கிட்ட போறோம். ஜான் 1st சாப்டர்ல நம்மளுக்கு யார் கடவுள்? ஜான் 1:1 படிச்சிருங்க. யோவான் 1:1. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்ப நான் கடவுளை தேடிட்டு நான் போறேன் என்னுடைய கஷ்டத்துலன்னா, அப்போ யாரு? கடவுளுடைய வார்த்தை. கடவுளுடைய வார்த்தை. அப்போ உங்களுக்கு கடவுளுடைய வார்த்தையிலிருந்து அவர் எவ்வளவு உண்மையா இருந்திருக்கிறாரு, அந்த கடவுள் வந்துட்டு சொன்னது செய்வார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்க லைஃப்ல எப்போ வருதோ அப்போதான் உங்களுடைய அடோரேஷன், அந்த ஆக்ஸ்ல ஏ ஃபார் இருந்துச்சு இல்லையா, அப்போதான் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளுடைய வார்த்தை இல்லாம கடவுளே என்னை ஆசீர்வதிங்க, கடவுளே எனக்கு இதுல இருந்து எனக்கு இந்த வேலை கிடைச்சிடணும்ட்டு நீங்க ஏதோ ஒன்று ப்ரேயர் பண்ணிட்டு, ஆனா உங்களுக்கு அது எப்படியோ, ஏன்னா உலகத்துல எல்லாருக்கும் வேலை கிடைக்குது இல்லையா, ஆனா உங்களுக்கு என்ன ஸ்பெஷலு? உங்களுக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்கணும்னா, ஓகே சங்கீதத்தில் கடவுள் சொல்லியிருக்கிறாரு என்ன, த யங் லயன்ஸ் ஷெல் பி ஹங்க்ரி. ஓகே, ஒரு சிங்கம் வந்துட்டு அது பசியாக இருக்கலாம், ஆனால் கடவுள் என்னைய விட்டுற மாட்டாருன்னுட்டு கடவுளுடைய வசனத்தை நீங்கள் சொல்லி கடவுளுடைய அதிகாரத்தை நீங்கள் எடுக்கும்போது அது இட் வில் நெவர் ஃபெயில்னுட்டு நம்பிக்கையை நீங்கள் வச்சிட்டு இருக்கும்போது என்னென்னு பண்ணணும், நீங்கள் அப்படி நம்பிக்கையை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணீங்கன்னா ஆன்சர். தாவீதுக்கு எப்படி அவர் எவ்வளோ ஒரு பொய்டிக்காக எழுதியிருக்கிறாரு, அவருடைய தாட் எப்படி இருந்திருக்குன்னுட்டு அவரை இப்படி தான் அவர் ப்ரேயர் பண்ணார். கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு, அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கையை வச்சு அவர் ப்ரேயர் பண்ணும்போது அவருடைய ப்ரேயருக்கு ஆன்சர் எப்படி வந்துச்சாம்? சாம்ஸ் 18:6 பாருங்க. அவருடைய கஷ்டத்தில் அவர் ப்ரேயர் பண்ணாராம். 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, அவர் என்ன பண்ணாரு? அவருடைய கஷ்டத்துல, இன் மை டிஸ்ட்ரெஸ் ஐ கால்ட் அப்பான் தி லார்ட், என்னுடைய கஷ்டத்துல நான் என்ன பண்ணேன்? கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன்னுட்டு. ஓகே, ஸ்ட்ரைட்டா 8th verseக்கு வருவோம். கடவுள், நீங்க தாவீதை போல கடவுள் மேல நம்பிக்கையை 100% நீங்க வச்சுட்டு நீங்க ப்ரேயர் பண்ணும்போது கடவுளுடைய ரெஸ்பான்ஸை நீங்க மட்டும் இப்ப கவனிச்சு பாருங்க. ஒரு வாரியர், இன்னைக்கு டாபிக் என்ன? த மைட்டி வாரியர். ஓகே, அந்த வாரியர் என்ன பண்றாருன்னு தான் 8வது வசனத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, தாவீது எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காரு பாருங்க. என்ன, கடவுள் எப்படி வந்தாராம்? அவரு நீங்க கூப்பிட்ட உடனே அவருக்கு, யாரு உங்களை துன்பப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு மேல கடவுளுக்கு எப்படி இருக்கு? இது அப்படியே மூக்குல இருந்து அப்படியே புகையா வருதுன்னா என்னன்னுட்டு யாரு தான் ஞாபகம் வரும்? நம்மளுக்கு ஒரு டிராகன் தான் ஞாபகம் வரும் இல்லையா? அப்படின்னா கடவுள் வந்து அவ்வளோ பயங்கரமா உங்களுடைய ப்ரேயருக்கு ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஓகே, அப்படியே 9th verse படிங்க. அப்படியே 10வது வசனத்தையும் படிங்க. ஓகே, என்ன பண்றாரு? கேரூப் மேல, கேரூப்னா யாரு? ஏஞ்சல்ஸ் மேல இருந்துட்டு அப்படியே பறந்து வராராம். ஓகே, பறந்து வராராம். ஓகே, ஸோ எப்படி தாவீது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாரு பாருங்க. கடவுள் எவ்வளோ குவிக்காக ஆன்சர்ஸ் கொடுக்குறாரு, எவ்வளோ குவிக்காக காப்பாத்துறாருன்னுட்டு. உங்களுக்கு தாவீதை பற்றி நிறையா படிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஓகே, அப்போ எங்க கடவுள் வந்துட்டு இப்படி ப்ராக்டிக்கலாக தாவீதை சேவ் பண்ணாருன்னுட்டு ஏதாவது ஸ்டோரி ஞாபகம் இருக்கா? டக்குன்னுட்டுன்னா நம்மளுக்கு டைம் அப்புறமா ஓடிடும். எங்க ஒரு ப்ராக்டிக்கலாக தாவீதுக்கு இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு? ஏதாவது ஒரு சினாரியோ ஞாபகம் இருக்கா? ஆமாம். ஓகே, இன்ஃபேக்ட் நிறைய சினாரியோஸ் நம்மளுக்கு இருக்கும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் தாவீது வந்துட்டு ஒரு எனிமி டெரிட்டரியில் போயிட்டு அங்கே போய் கொஞ்சம் பாதுகாப்பு எடுத்துப்பார். அப்போ கடவுள்கிட்ட இருந்துட்டு அவருக்கு அகெயின் டைரக்ஷன் வரும், இல்லைப்பா நீ கிளம்பிப்போ, இங்கே இருக்கக்கூடாது,
அந்த தேசத்தில் நீ இருக்கக்கூடாது, நீ திருப்பி இந்த நாட்டுக்குள்ளே போன்னுட்டு இஸ்ரேல்னுட்டு ஒரு மவுண்டனுக்குள்ளே அனுப்பி விடுவார். அது எங்கே அனுப்பி கடவுளை எங்கே அனுப்பி விடுவார்னா அங்கே தான் சவுல் இருப்பார். சவுல் தேடிட்டு அங்கே வந்துட்டு இருப்பார். அதே இடத்துக்கு தான் நீ போன்னுட்டு கடவுளை அனுப்பி விடுவார். ஆனால் எப்படி அவங்களாம் இப்படி வந்தால் கடவுள் இந்த பக்கம் தான் அனுப்பி விடுவார். ஓகே, ஸோ அப்படி ஒரு ஒரு பாயிண்ட்லையும் கடவுள் வந்துட்டு என்ன பண்ணுவார், அவங்கள காப்பாற்றுவாங்க. நீங்கள் அப்படியே பண்ணிட்டு வரலாம், படிச்சுட்டே வரலாம். வேணா இன்னொரு வசனத்தை படிச்சிருவோம். 13th verse படிப்போம். ஓகே, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா? கடவுளுடைய வசனத்தை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணணும். ஓகே, அப்போது உங்களுக்கு ஆன்சர் இப்படி வரும்போது நீங்கள் சபைக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கடவுளை துதிக்கணும். என்னன்னு துதிக்கணும்? ஓகே, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி கஷ்டம் இருந்துச்சு, அந்த கஷ்டத்திலேருந்து காப்பாற்றின கடவுளுக்கு ஸ்தோத்திரம். ஓகே, தாவீது எப்படி அந்த நிறைய பேர் இருக்குல்ல, யெகோவா நிசி அப்படின்ட்டுலாம், அதெல்லாம் என்ன அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறது. நீங்கள் என்ன பேர் வச்சிருக்கிறீங்க கடவுளுக்கு? உங்களை எப்படி காப்பாற்றின கடவுள்? ஓகே, உங்களுக்கு பர்சனலாக கடவுள் எப்படி காப்பாற்றினாரோ அதை சொல்லி நீங்கள் கடவுளை துதிங்க. ஓகே, காட் வில் பி ஹாப்பி. ஓகே, எனக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் ரிலேஷன்ஷிப் வளருதுன்னுட்டு, அதுதான் அந்த அடோரேஷன். ஓகே, அடோரேஷன் ஃபார் வாட் காட் ஹஸ் டன். ஓகே, இப்போ நிறைய சினாரியோ பார்த்தோம் இல்லையா? இதில் பார்க்கும்போது கடவுள் ஒரு வீரராக இருக்குல்ல, எப்படி எழும்பி வர்றாரு? எல்லாரும் ஒரு ஹார்ஸில் தான் வருவாங்க அந்த காலத்தில், வேரியர்ஸ். இவர் நம்மளுடைய தேவன் கேருப்னால. ஓகே, இது ஒரு ட்ரூவாக தான் அப்படி இருக்கும். அது கடவுளுடைய சேரியட்ஸ் எப்படி இருக்கு, சேரியட்டுடைய வீல் எப்படி இருக்கு. ஓகே, அவர் எந்த கிளவுட்ஸ் மேலே அவர் ரைட் பண்ணுவார், நம்ம அங்கெல்லாம் போக வேண்டாம். பட் அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலாக பைபிளில் நீங்கள் எடுத்து படிக்கும்போது உங்களுக்கு அந்த பயமே வராது. இது எந்த கடவுள் எப்படி வருவார்? தாவீதுக்கு பண்ண கடவுள் நம்மளுக்கு பண்ணாமல் இருப்பாரா? அதுதான் நம்மளுடைய கடவுள். அதுதான் த மைட்டி 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 வாரியர் நம்மளுக்கு. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் பேசும்போது யார் உங்களுடைய வாரியர்? ஓகே, கடவுள் தான் நெட்டு நம்ம பார்க்கணும். என்ன அங்கிள்? சொல்லுங்க அங்கிள். ம் ம் ஓகே, எல்லாருக்கும் ஒரு அனுபவமா இருக்குமா? ஆமாம். இப்போ அங்கிள் கேட்ட கொஸ்டின் வந்து வெறும் தாவீதுக்கு இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் எனக்கும் அந்த அப்படி பண்ணுவாரா? ஒரு இப்படி இங்கே கொடுத்துருக்க ஒரு ஒரு அம்பை அனுப்பி அவர் வந்துட்டு எல்லாரையும் ஸ்கேட்டர்ட் தேம் ஆல் நீட்டெல்லாம் இப்படி கொடுத்துருக்கே, எனக்கும் இப்படி பண்ணுவாரா? உடனுக்குடன் அந்த நேரத்திலேயே அந்தந்த மினிட்ல உங்களுக்கு வருமான்னுட்டு ஒரு பெரிய கொஸ்டினை ரைஸ் பண்ணிட்டாங்க அங்கிள். ஓகே, நீங்கள் தான் ஆன்சர் கொடுக்கணும். நீங்கள் தான் ஆன்சரை கொடுக்கணும். என்ன ஆன்சர் யாருக்கும் இல்லையா? இது பார்ஷியாலிட்டி காடா? அப்ப ஆன்சர் பண்ணுங்க. Swapna, you shook your head. Open your mouth also. இன்னைக்கு விட்னஸ் டைம் இருக்குல்ல, டக்குன்னு ஒரு ஒன் லைனரில் நீங்கள் வேணால் சொல்லிக்கோங்க.
சம்டைம்ஸ் வந்து நம்ம ப்ரேயர் இமீடியட்டாக ஆன்சர் படும். சம்டைம்ஸ் வந்துட்டு லைக் வி மைட் நாட் நோ பட் த ஆன்சர் வில் பி ஹேப்பனிங் பிஹைண்ட் அஸ். நம்ம பார்க்காமலும் இருக்கலாம். சம்டைம்ஸ் இட் மைட் கெட் டிலேட். பட் நம்ம இட் வில் ஹேப்பன் இமீடியட்லி ஆல்சோ டிபெண்டிங் அப்பான் த சிச்சுவேஷன். பாஸ்டர் அங்கே உட்கார முடியல பாஸ்டருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இல்லையா? ஏன்னா வெறும் பாடமாக படிச்சுட்டு நம்ம பழகிட்டோம். சேபஸுக்குள்ளே கூட வெறும் பாடமாக தான் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி கேட்ட கேள்வி அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில் தாவீதினுடைய அனுபவம் இருக்கா அப்படின்னா, பாடம் நடத்துகிறவருடைய வாழ்க்கையில் நிறையா இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் என்னது நிறையா இருக்குது. ஆனால் தான் என்னால் அங்கே உட்கார முடியல ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா, மற்றவங்களாம் நடக்காத காரியங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்ம நடக்கிற காரியத்தை சொல்கிறதுக்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், அமைதியாக இருக்கிறோம். அப்படி தானே? இப்படியே வாழ்க்கையில் நடக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பெருசுப்படுத்துறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சமயத்தில் நம்ம அமைதியாக இருந்தாங்கன்னா, ஒருவேளை சேவை ஸ்கூலில் வேறு யாருன்னா பார்க்குறோன்னு வச்சுங்களேன், இவங்க வாழ்க்கையில் ஒரு காரியமும் இல்லையா, வெறும் பாடமாகவே போயிடுச்சா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நினச்சிக்குவாங்க. எனக்கு தெரியும் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கு, நடந்துகிட்ருக்கு, அதிசயங்கள் நடந்துட்டுருக்குங்களா. அட்லீஸ்ட் அதுக்குனாச்சும் என்ன பண்ணுங்கள், அக்செப்ட் பண்ணிங்க. சொல்ல உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அக்செப்ட் பண்ணுங்க. இல்லை எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்குது. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, ஒரு அற்புதம் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு தொல்லை வருது. நம்ம தொல்லையை தான் பிடிச்சிட்டு இருக்கிற மொழியே அற்புதத்தை என்ன பண்ணிடுறோம், மிஸ் பண்ணிடுறோம். அப்படி தானே? என்னடா கஷ்டம் இருந்துட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கஷ்டம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் நினைக்கிற மொழியை, அதுக்கு முன்னாடி கடவுள் விடுவித்த வழி என்ன பண்ணிடுறோம், மறந்துடும். இந்த சங்கீதம் ஃபுல்லாக என்ன அப்படின்னா தான் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்படின்னா ஒரு தடவை உங்களை ஆண்டவர் கை கொடுத்துட்டாரு அப்படின்னா கடைசி வரைக்கும் கையை பிடிச்சிக்கிட்டே இருப்பார் அப்படின்னு இல்லை. இன்னொரு தொல்லை வரலாம், நீங்கள் தான் அவர் கையை பிடிச்சிட்டே இருக்கணும். அப்படிதானே? நீங்கள் விட்டுடுறீங்க, அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறார், உங்க கூட தான் இருக்கிறதா தான் வேதம் சொல்லுது இல்லைங்களா? இப்போ நான் ஒரு தனித்தனியாக எழுப்பி கேட்பேன் அப்படின்னா, என்ன தீபா சிஸ்டர் எவ்வளோ வச்சுருக்கிறீங்க, சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். அது சொல்லிகிட்டே இருப்பாங்க, நமக்கு தான் டைம் கிடைக்காது கேட்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. நான் ஏன் அப்படின்னா அவங்கள நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க பயங்கரமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாட்சிகளை பயங்கரமாக வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க எல்லா இடத்துக்கும் போய் அந்த சாட்சி சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் பத்துறது கிடையாது. ஒவ்வொரு இடமா போகிறாங்க, எங்கெல்லாம் அழைக்கப்படுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சார் அவ்வளோதான். எப்படி இமிடியேட்டாக என்ன நடந்தது, என்னம்மா இமிடியேட்டாக நடந்தது நிறையா இருக்கா, நினச்சி பார்க்காதெல்லாம் நடந்ததா? அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலும், ஐயா மாட்டின் ஐயா வாழ்க்கையில கூட என்ன பண்ணிருக்கோம், நிறைய நடந்திருக்கும். என் வாழ்க்கையில் நிறையா நடந்தது. உயிர் போகிற சுச்சுவேஷனில் அந்த செகண்ட் நான் என்ன செய்யணும், நான் வண்டியை ஓட்டணுமா ஓட்டக்கூடாதா, நான் நிற்கணுமா நிற்கக்கூடாதா, அது எப்படியோ நிறைய என்ன பண்ணுறாரு ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரு. நாங்கள் 2 பேரும் பக்கத்தில் இருக்கிறோம். இது ஃபஸ்ட்டு இந்த சர்ச்சுக்கு பைக் ஓட்டினும் போது பைக்கு பெட்ரோல் இல்லை அப்படின்ட்டு அப்படியே நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆண்டவரே அப்படின்னும் போது எலியா ஒரு ஞாபகம் வந்தது. எலியா ஞாபகம் வந்தோன்னா, என்னப்பா பெட்ரோல் வண்டியில் எல்லாம் எலியா ஞாபகம் வருதே அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ என்ன பண்ண, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா வந்திருந்தீங்க இல்லையா ஆரம்பத்தில்? அப்போ வீடு இங்கே இருந்தது, ஐயாவுக்கு வீடு இங்கே இருந்தது. ஏன் வண்டியில் பெட்ரோல் என்னால் தள்ள முடியாது, கொஞ்சம் உடம்பு சொல்லாமல் தான் என்னால் தள்ள கூட முடியல. கண்ணை மூடி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். ஒரு காரில் போனவர் வந்து என்ன பண்ணார், என்ன ஓரமாக காரை நிறுத்திட்டு என்கிட்ட வந்தார். ஏன் அங்கே நிற்கிறீங்க, மிரட்டல் தோணியில் தான் கேட்டார், கையில் சிகரெட்டோட. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது நிறைய தடவை இல்லைங்களா? நான் ப்ரேயர் பண்ணேன், என்ன ப்ரேயர் பண்ணால் இதில் சிகரெட் ஆளாக வரும், மிரட்டுற மாதிரி ஆள் வருது அப்படி யோசிச்சுருந்தேன். என்னன்னு தெரில, என்னால் வண்டி ஓட்ட முடியல, என்னை நிற்க சொல்லி உங்கள்கிட்ட பேச சொல்லிச்சு, உங்களுக்கு என்ன தேவை. அதுக்குள்ளே அப்புறம் ஐயா வந்துட்டாங்க. ஐயாவுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. ஏசுவந்தபுரில் இருக்கும் பொழுது நல்ல என்னப்பா என்கிட்ட அவங்க கதை நான் கேள்வி கேட்டாங்க. இது ஃபஸ்ட்டு அனுபவம். அது மாதிரி நிறைய ஐயாவை வச்சு ஐயா வச்சு ஃபஸ்ட்டு அனுபவம். அதுக்கப்புறம் இல்லை, நான் என்னுடைய ஃப்ரெண்டை சர்ச் மெம்பரை நான் கூப்பிட்ருக்கிறேன், அவங்க என்ன பண்ணுவாங்க வந்துடுவாங்க அப்படின்னு. இல்லை வா காரில் உட்காரு, நான் கூப்பிட்டு போகிறேன் பெட்ரோல் பேங்குக்கு என்னமோ சொல்லி இதும் போது அதுக்கப்புறம் ஐயா வந்துட்டாங்க. அப்போ என்னென்னா அந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே நடக்கு. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னா, என் வாழ்க்கையில் நிறையா நூற்றுக்கணக்கானதை இப்படி சொல்லிகிட்டே இருக்க முடியும். நூற்றுக்கணக்கான ஒவ்வொரு நிமிஷமும் நான் சொல்ல முடியும். அது எப்போ அப்படின்னா, நான் ஊழியத்தில் இருந்தால் தான். என் சொந்த காரியங்கள்லாம் நிறையா என்ன பண்ணுறதில்ல, நிறைய வர்றது கிடையாது. நான் சொந்தமாக என்ன நினைக்கிறேன் கூட அது என்னுடைய தாட்டில், என்னுடைய மைண்டில், என்னுடைய நாலேஜில், என்னுடைய அனுபவத்தில் நான் கேட்கும்போது சொந்தத்தில் கிடைக்கிறது கிடையாது.
பட் கடவுளுடைய சம்பந்தமாக நிற்கின்ற பொழுது அடுத்த செகண்ட் நான் கூட என்ன பண்ணல, நிமிஷம் கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்த செகண்டில் ஐ ரிசீவ்ட் லாட். ஃபைனலாக என் உயிர் கூட என்ன பண்ணுச்சு சொன்னேன் இல்லைங்களா, அப்படியே காரு சீ போட்டு போச்சு. காரு சீ போட்டு போல, லாரி சீ போட்டு போகுது. காரை கொஞ்சம் எடுத்திருந்தாலும் நான் அவுட்டு. மைண்டை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி நான் என்ன செய்யணும். அப்போ இந்த சொல்ல தான் டிராகன் மாதிரி தான் கடவுள் என்ன பண்ணார், சுற்றில நின்றுக்கிட்டார். அவங்க லாரியை, பெரிய லாரியே வளைஞ்சு போகிற மாதிரி என்ன பண்ணார் செய்கிறார். ஸோ ஐ திங்க் இப்போ அப்படி தான் நம்ம வந்துட்டு துதிக்கணும்னுட்டு அங்கிள். எல்லா காரியத்துக்கும் உடனே நம்ம நினைக்கிற அந்த மாதிரி காலையில் ஜெபிக்கிறேன்னா மத்தியானத்துக்குள்ள ஆன்சர் வந்துடணும். ஜெபம் செய்து எழுந்த உடனே எனக்கு ஆன்சர் வந்துடணும். அது நம்முடைய தீர்மானம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு தான் ஒரு ஜெபத்துக்கு 3 ஆன்சர்கள் இருக்கு. என்ன? எஸ், நோ, வெயிட். இது 3த்துக்கும் நம்ம ரெடியாக இருக்கணும். ஆண்டவரே, நான் காலையில் வந்து ஜெபித்தேன், 12 மணி ஆச்சு, இன்னும் எனக்கு பதிலே கிடைக்கல அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கையை நம்ம விட்டு போவோமானாக்கா அந்த ஜெபத்துக்கு அர்த்தம் இல்லை. இன்னைக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, அடுத்த மாதம் கிடைக்குதோ கிடைக்கலையோ. நானும் நேற்று கோர்ட் ஏரிங்க்கு போயிருந்தேன். 2 பேரும் சந்தோஷமாக நினச்சிக்கிட்டு போனோம். எப்படியோ இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச மாதிரி நடக்கலை. என்ன செய்யணும்? இதுலேயும் ஒரு நன்மை இருக்குது. இன்னைக்கெல்லாம் ஆண்டவர் நாளைக்கு அதை தீர்மானத்தை கொடுப்பாரு. அதுபோல் உடனே தாவீதுக்கு செய்தார, ஏன் எனக்கு செய்யக்கூடாது? கண்டிப்பாக செய்கிறாரு. இப்போ பாஸ்டர் சொன்னார், அந்த நேரத்தில் என்ன வேணும், ஒரு லாரி அடிக்க வருது, ஆண்டவர் நிறுத்தி விட்டு நாளைக்கு உதவி செய்வாரா? அந்த நிமிடமே செய்வார். ஆனால் அதே நேரத்தில் எது அந்த நேரத்தில் நடக்கக்கூடாதோ அது நடக்காமல் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். இன்னைக்கு இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை அடுத்த மாதம். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இது யாருக்கு வரும்னாக்க எல்லாருக்கும் வந்துடாதுங்க. எல்லா கிறிஸ்தவர்களும் இதை உணர முடியாது. டேஸ்ட் அண்ட் see how the Lord is good. கர்த்தரை ருசித்து பார்க்கிறவர்களுக்கு தான் இது தெரியுமே தவிர, இல்லைன்னா நம்முடைய பலவீனத்தில் என்ன ஆகிடும்னாக்கா ஜெபிக்கிறோம், கேட்கல, சோர்ந்து போகிறோம். அதுக்கு தான் தாவீது இன்னைக்கு இந்த பாடத்தில் சொல்கிறாரு, உங்களுடைய தீர்மானம் எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? உறுதியான தீர்மானமாகவும் தீவிரத்தோடும் அவருக்காக காத்து கொண்டிருங்க. அவர் காத்துக்கிட்டு இருந்தாரு, அவருடைய காரியங்கள் வாய்க்க பண்ணுது. நாம காத்துக்கிட்டு இருப்போம் அந்த ஜெபத்துக்காக. இன்று இல்லை நாளைக்கு நம்முடைய பதில் ஆண்டவர் கண்டிப்பா கொடுப்பாரு. இன்னைக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கொடுத்துருவாரு. ஸோ அங்கிள் சொன்ன இதில் சம்டைம்ஸ் நோ வந்துட்டு ஒரு நல்ல ஆன்சர். ஸோ உங்களுக்கு கிடைக்காம இருந்தேன்னா கடவுளுடைய வழியில் அது இல்லை. ஸோ அந்த நோவோ நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். எஸ் மட்டும் தான் வேணும்னுட்டு நம்ம தேடிட்டு இருந்தோம்னா அப்போது கடவுளை நம்ம ருசித்து பார்க்க முடியாது. ஏன்னா அப்பா கிட்ட கேட்கும்போது அப்பா எஸ் சிலதுக்கு சொல்லுவாங்க, சிலதுக்கு நோ சொல்லுவாங்க. ரெண்டும் நல்லதுக்கு தான்ட்டு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். கடவுள்கிட்டையும் அதே வச்சுக்கணும். நம்ம டக்குன்னுட்டு முன்னாடி போவோம். ஆனால் ஒரு மெயின் பாயிண்ட் என்னென்னா, நம்ம என்ன ஒடிக்கணும்னுட்டு இங்கே இந்த லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. டேவிட்க்கு வந்துட்டு டெலிவரன்ஸ் did not come from human means தான் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு தாவீது வந்துட்டு அவருக்கு கிடைச்ச விக்ட்ரிஸ் எல்லாம் அவர் வந்துட்டு என்னன்ட்டு எங்கேருந்து வந்துச்சுன்னுட்டு அவர் சொல்லலை, அவருடைய பலத்தால் வந்துச்சுன்னுட்டு அவர் ஒரு போதும் அவரை எடுக்கலை. அதுக்கு தான் அவர் வந்துட்டு இஸ் அ மேன் க்ளோசஸ்ட் டு த ஹார்ட் ஆஃப் காட் நின்றுட்டு அவரை சொல்லுவாங்க. அவர் எப்படியெல்லாம் எதெல்லாம் அவர் அசோசியேட் பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தோன்னா 34th verse நான் குவிக்காக நானே படிச்சுட்டு போயிடுறேன். He teacheth my hands to war so that a bow of steel is broken by my arms. அவர் ஒரு வாரியராக இருக்கிறதுனால அவர் யுத்தத்துக்கு போகணுமா இருந்துச்சு. அவருக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து கொடுத்தது யாராம்? கடவுள் தான் எனக்கு கொடுத்தாங்க. அவர் எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுத்தாங்களாம்? ஒரு ஸ்டீலில் வந்துட்டு அவர் என்ன பண்ண முடியுமா? ஒரு போ ஆஃப் ஸ்டீலில் ஒடிக்க முடியும். அவ்வளோ ஸ்ட்ரென்த் அவர் கடவுளில் கொடுத்துருக்குறாங்கன்னுட்டு சொல்வார். ஆனாலும் ஃபைனலி அவர் எங்கன்ட்டு வருவார்? எதுவுமே என்னால் இல்லை, கடவுளை தான் கொடுத்தாருன்னுட்டு அவருடைய மைண்டை ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு. கடவுளுடைய வார்த்தை மேலே அவருக்கு
அவ்வளோ நம்பிக்கையாக இருந்துச்சு. ப்ரேஸ் அண்ட் ப்ரேயர் டு த லார்ட் ஆர் டேவிட் சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த். அங்கிள் சொன்ன மாதிரியே தாவீதுக்கும் எது ஸ்ட்ரென்த்தாக இருந்துச்சு? ஓகே, ப்ரேஸ் அண்ட் ப்ரேயர். அப்படின்னா கடவுள் நம்மளுக்கு பண்ணுற நல்லதை வச்சு நம்ம ப்ரேயர் பண்ணணும்னு நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் அப்படி பண்ண அதுதான் உங்களுடைய பலம். ஓகே, ரெஸ்பான்ஸ் இருக்கணும் உங்கள் சைட்லேருந்து. ஓகே, கடவுள் எனக்கு இப்படி பண்ணாருன்னுட்டு நம்ம அதை துதித்து நம்ம அவர்கிட்ட நம்மளுடைய பர்சனல் ப்ரேயரில் எல்லாத்துலேயும் வந்துட்டு we will have to pray. ஓகே, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கு என்னன்ட்டு இருக்கு ஸ்ட்ரென்த்னுட்டு தாவீதுக்கு அவர் சொன்னார். ஓகே, ஸோ சரி ஆயிடுச்சு. இன்னும் அங்கிள் சொன்ன சில பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தாவீதுக்கு மட்டுமான்னுட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஆக்சுவலி வேறு லெசன்ஸ்லேயே இருந்துச்சு. நம்ம அதை எல்லாத்தையும் அப்படியே கவர் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஓகே, ஜஸ்டிஸ் ஃபார் தி அப்ரெஸ்ட் மண்டே லெசனில் சாம்ஸ் 9:18 படிப்போமா? சங்கீதம் 9:18. For the இன்னும் நிறைய வசனத்தை கொடுத்துருக்குறாங்க. இன்னும் சாம்ஸ் 12:5 நம்ம பார்த்தோம்னா, ஓகே, ஸோ இப்போ இங்கே ஒன்று நம்ம இப்போ எல்லாருக்கும் வந்துட்டு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அந்த துன்பம் இந்த துன்பம், இந்த தொல்லை அந்த தொல்லை எல்லாருக்கும் இருக்கு இல்லையா? அப்போ ஒன்று ஞாபகம் வச்சிருக்கணும், உங்களுக்கு தான் நிறைய ப்ராமிசஸ் கடவுளில் பைபிளில் வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம சில வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ Psalm 12:5 பார்த்தோம், ஃபார் த அப்ரெஷன் ஆஃப் த போர், ஃபார் த sighing of the needy, now will I arise, say the Lord, I will set him in safety from him that puffeth னிட்டு இங்கே கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ கடவுள் வந்துட்டு என்னென்னு பண்ணுவார், நம்மளை கஷ்டத்தில் நம்ம இருக்கும்போது கடவுள் நம்மளை விட்டுற மாட்டாருன்னுட்டு தான் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, the righteous have a safeguard, therefore do not hesitate to take help or to help. இப்போ இங்கே மெயினாக இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கு. நம்ம ஆஸ் பீப்புள் நம்ம என்ன பண்ணணுமா? புவர் பீப்புள்ஸ், ஓகே, நீடி பீப்புள்ஸ், இந்த கஷ்டப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணுமா? நம்ம ஹெல்ப் பண்ணணும்னுட்டு கொடுத்துருக்கு. ஆனால் இங்கே ஒரு நான் இது மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். இப்போ கடவுள் வந்துட்டு யாரை காப்பாற்றுவாங்க? போராக இருக்கிறவங்கள, அப்ரெஸ்டாக இருக்கிறவங்களுக்கெல்லாம். இப்போ போர்னா யாரு? போர்னா யாரு? கஷ்டப்படுறவங்க. ஓகே, ஆனால் அந்த வேர்ட் போர், போருக்கு ஆப்போசிட் என்ன? ரிச். ஓகே, அப்போ ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு தான் போர்னுட்டு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே ஒரு வசனத்தை படிங்க, Psalm 40:17. 40:17. ஓ, ஓகே, என்னன்னு போட்டிருக்கு? பட் ஐ ஆம் புவர் அண்ட் நீடி. ஓகே, இது யார் எழுதினாருன்னுட்டு நீங்கள் அந்த சங்கீதத்தில் ஹெட்டிங்கில் போய் பாருங்க. Psalm 40 யார் எழுதிந்து? தாவீது. யாரு? ராஜா. ஓகே, தாவீது யாரு? ராஜா. ஓகே, அவர் எவ்வளோ ரிச்சஸை சேர்த்து வச்சாரு. அந்த ஆலயம் கட்டுறதுக்காக கோல்டு மேலே கோல்டு மேலே கோல்டு மேலே கோல்டை சேர்த்து வச்சுட்டே இருந்தார். ஓகே, எதுக்காக? ஆலயம் கட்டுறதுக்காக.
ஓகே. ஸோ எடுத்து வச்சிட்டு இருந்தாரு. ஆனால் அவர் சொல்றாரு, ஐ எம் புவர். ஓகே, ஐ எம் புவர் நிட்டு சொல்றாரு. இது சரியா? இது சரியா? எப்படி அவர் புவர் ஆவாரு? எப்படி அவர் நீடி? அவருக்கு ஏதோ தேவைப்படுற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம என்ன பண்ணணும்? யாரை ஹெல்ப் பண்ணணும்? நம்ம புவரை ஹெல்ப் பண்ணணும். ஓகே, ஆனால் இங்கே ஒருத்தர் புவர்னு சொல்றாரு. இது எங்க நம்ம ரிலேட் பண்ண? எந்த வசனம் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது? Blessed are the poor in spirit. Okay. Laodicea. Okay, our quality of last day church என்ன? லவோதிசியா சபை. லவோதிசியா சபை என்ன குவாலிட்டி? இல்லை, அவங்க எப்படி? ஐ எம் ரிச், ஐ எம் ரிச், ஐ எம் ரிச். அதுதான். அப்போ ரெவலேஷன் 3:17 படிங்க. ஓகே, அப்போ அந்த தாவீதுக்கு எதுக்கு இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறாங்கன்னா, தாவீதுடைய எக்ஸ்பீரியன்ஸு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக கண்டிப்பாக இருக்கணும். இல்லாட்டி கடைசி காலத்தில் நம்ம வாழ முடியாது என்னட்டு. ஓகே, அப்போ தாவீது எப்படி அந்த 40வது சங்கீதத்தில் அவர் வந்துட்டு நான் போறன்னுட்டு அவர் எப்படி பண்ணுறாருன்னா, அவர் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஓகே, ஒரு பிச்சைக்காரன் ரோட்டில் போகிறான்னா அவனையும் என்னையும் நான் கம்பேர் பண்ணால் நான் யார்? நான் போர். ஆச்சா, நான் ரிச். ஓகேயா, நான் ரிச். அப்படி அதே மாதிரி தாவீது வந்துட்டு அவர் என்னன்ட்டு கம்பேர் பண்ணுறாரு? அவர் கடவுளோட அவர் வந்துட்டு அவரை கம்பேர் பண்ணுறாரு. ஓகே, அதுக்குடைய முந்தின வசனத்திலே நம்ம பார்த்தோன்னா த லார்ட் பி மேக்னிஃபைட். அப்போ நம்மளுடைய கம்பேரிஷன் ஆல்வேஸ் வித் காட். அப்போ கடவுள் முன்னாடி நம்ம போகும்போது வி ஆர் நத்திங், ஒன்றுமே இல்லை. ஈவன் ப்ராக்டிக்கல் ரிச்சஸ் எடுத்தாலும் அதுவும் ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்ம லைஃப்பில் நம்மளுக்கு எவ்வளோ டிபெண்டன்ஸ் இங்கே தாவீது எப்படி வச்சிருக்கிறாருன்னுட்டு நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படின்ட்டு யோசித்து பாருங்கள். கடைசி காலத்தில் இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு அதே தாட் ப்ராசஸ் தான் இருக்கணும். எல்லா ட்ரஸ்ட்டு கடவுள் மேலே. ஓகே, நான் ஏதோ ஒரு பெரிய ஆளுப்பான்னுட்டு இல்லை. நம்ம ஃபியூ வீக்ஸ் பேக், ஃபியூ மந்த்ஸ் பேக் இந்த ஆஃபரிங்கை பற்றி நிறையா படிச்சிருந்தோம். ஓகே, அப்போ வி ஆர் ஜஸ்ட் கீப்பர்ஸ் ஆஃப் காட்ஸ் ட்ரெஷர், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதுக்கு நான் ஒரு சொந்தக்காரன்ட்டு எடுத்துகிட்டு எனக்கு ஒன்றுமே தேவையில்லைன்னு நம்ம இருந்தோன்னா, கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாமல் போச்சுன்னா நம்ம பெரிய காரியத்தை நம்ம மிஸ் பண்ணுவோன்னுட்டு. ஆனாலும் இது ஒரு தாட் இருந்தாலும் நம்மளுடைய டியூட்டி என்ன இருக்கணும்? we have to protect the needy ன்னுட்டு தான் நம்ம பார்க்குறோம். Psalm 41:1-3 நம்ம பார்த்தோம்னா blessed is he that considereth the poor. ஓகே, 1வது வசனத்தை படிப்போமா? ஓகே, இப்போ இதெல்லாம் தான் நம்ம கவனிக்கணும். சம்டைம்ஸ் நம்மளுடைய ப்ரேயர் தாவீதுக்கு மட்டும்தானா அந்த ஆன்சர் எனக்கு வரவே இல்லையேனா, சம்டைம்ஸ் இதை மாதிரி கண்டிஷன்ஸ் நீங்கள் மீட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகேயா, இதை மாதிரி கண்டிஷன்ஸ் தான். இது ஒரு எக்ஸாம்பிள், ஏன்னா நம்ம லெசன்லேயே இது வர்றதுனால நான் சொல்கிறேன். ஓகே, எல்லா ப்ரேயரும் ஆன்சர் பண்ணப்படாது. எல்லா ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்படுமா? எல்லா ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்படுமா? சொல்லுங்க, லேட் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் சொல்கிறீங்க எல்லா ப்ரேயரும் ஆன்சர் பண்ணப்படும்னுட்டு. ஓகே, நான் சொல்கிறேன் இல்லை, எல்லா ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்படாது. எந்த வசனம் நீங்களே சொல்லிடுங்க. நீதிமொழிகள் 28:9 பார்க்குறீங்களா? சில ப்ரேயர் ஆன்சர் பண்ணப்படாது. அருவருப்பா இருக்கும்.
நீங்கள் எல்லா ப்ரேயரும் நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீங்கள் பண்ணுற வம்பெல்லாம் பண்ணிட்ட பிறகு ப்ரேயர் நம்ம பண்ணோன்னா அது கடவுளுக்கு அருவருப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் இங்கே பைபிளுக்கு either turneth away his ear from hearing the law, even his prayer shall be an abomination. ஓகே, அப்போ அதில் இப்போ சங்கீதத்துக்கு நம்ம ரிட்டர்ன் வந்துடுவோம். சங்கீதம் 41:1 என்ன கொடுத்துருக்கு? Blessed is he that considereth the poor, the Lord will deliver him in trouble. அப்போ இதை பிடிச்சிக்குங்க. ஓகே, அப்போ இது எல்லாம் வந்து சென்ட்ரிக்காக எங்கே வரும்? கடவுளுடைய லா. ஓகே, அப்போ நம்ம ஏழைங்களை நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள கண்ணை திறந்து நம்ம பார்க்கணும், அவங்களுடைய தேவையை நம்ம பார்க்கணும். The Lord will deliver him in trouble. அப்போ நீங்க கஷ்டப்படும் போது கடவுள் உங்களை காப்பாற்றுவாரு. அப்போ நீங்க இந்த ப்ராக்டிக்கல் அட்வைசஸ் கடவுள்கிட்ட ப்ரேயர் நீங்க ஃபாலோ பண்ணும்போது, நீங்க கஷ்டத்தில் இருக்கும்போது, கடவுளே நீங்க சொன்னீங்களையா, சங்கீதம் 41:1 நீங்க சொன்னீங்களையா, ஏழைங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவங்களுடைய கஷ்டத்தை நீங்களும் பார்க்கணும். நான் பார்த்தேன், என்னையும் விடுதலை செய்யுங்க. சொன்ன ஒரு அவருடைய வாக்கை மாற்றுவாரா? அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதுக்கு கடவுளை நீங்கள் துதிங்க நிட்டு தான் நம்மளுக்கு இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா பைபிள் ஃபுல்லாக ஈவன் இப்போ இந்த சாம்ஸ் வந்துட்டு அவர் எப்படி எழுதியிருக்கிறாருன்னா, அவர் கடவுளுடைய பிரமாணத்தை எடுத்து படித்து பார்த்துருக்கிறாரு. அந்த இம்ப்ரெஷனோட தான் அவருடைய வாழ்க்கையை நடத்தியிருக்கிறாரு. அந்த பாயிண்ட்டை தான் அவருடைய ப்ரேயர் தான் இங்கே சங்கீதமாக இங்கே வந்திருக்கு. நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும்னுட்டு ஒரே ஒரு இதை படிச்சுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போயிடுவோம். டியூட்ரானமி 15:7, உபாகமம் 15:7. 15:7 15. எஸ், அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கு? கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஹெல்ப் பண்ணணும். இன்னும் நம்ம அப்படியே படிச்சுட்டு வரலாம். ஓகே, ஸோ அந்த ஃபோக்கஸ் தான் இங்கே கொடுத்துருக்குது. Psalms also underline the futility of grounding one's confidence on perishable human means as the ultimate source of wisdom and security. ஓகே, இது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர்னா, ஏசு கிறிஸ்து இங்கே வரும்போது அவர் எப்படியா வந்தார்? ஒரு ஏழையாக தான் அவர் வந்தார். அப்போ கடவுள் எங்கே ரொம்ப அசோசியேட் பண்ணுறாரு? ஏழைகளோட அவர் அசோசியேட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ நம்ம கூட யாரோட ரொம்ப அசோசியேட் பண்ணணும்? ஏழைங்களோட நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய அசோசியேஷன் இருக்கணும் தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, அது கடவுளுடைய இந்த ஃபேக்டர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இந்த உலகத்தில் எப்படி சொல்லுவாங்க? யூ பி வித் அ மில்லியனர், யூ வில் பி அ மில்லியனர். அதுதான் இந்த உலகத்துடைய ஒரு லாஜிக்காக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெசனுக்கு நம்ம போகலாம். நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னுட்டு எல்லாத்தான் நீங்கள் தான் எல்லா பாயிண்ட்டும் நீங்களே சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் பண்ணணும். அதே மாதிரி ஆவியிலையும் புவராக இருக்கிறவங்க, பிளஸட் ஆர் தி புவர் நிட்டு இருக்கிற மாதிரி அப்படி இருக்கிறவங்களுக்கும் ரெண்டும் நம்ம சப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும்னுட்டு தான். இன்ஃபேக்ட் இங்கே சில பாயிண்ட்ஸில் இருக்குது. தாவீது அவர் என்னன்னு சொல்லுவார்? நீங்கள் பண்ண நன்மையெல்லாம் நான் எங்கே போய் சொல்லுவேன்? காங்கிரிகேஷன். ஓகே, எல்லாருக்கும் கடவுள் பண்ண நன்மையை நான் எல்லாருக்கும் போய் சொல்லுவேன். முக்கியமாக யாருக்கு சொல்லுவேன்? ஹீதன்ஸ். இங்கே சில வசனத்தில் அது வரும் இன்னைக்குடைய லெசனில். ஹீதன்ஸ் அப்படின்னா கடவுளை அறியாதவங்கள மிடில் போயிட்டு கடவுளுடைய நாமத்தை, கடவுளை எனக்கு என்ன செஞ்சாங்கன்னுட்டு நான் போய் சொல்லுவேன். இதுதான் விட்னஸ் இல்லையா? ஸோ அது கண்டிப்பாக சொல்லணுன்னுட்டு கடவுள் சொல்லியிருக்கிறாங்க. ம் ம் வசதிகள் இருந்தும் அநேக சூழ்நிலைகளை
ம் உதாரணம், வியாதியில் இருப்பாங்க, மன நெறியா இருக்கும், வியாதி இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். எனக்கு யாரையா வந்து எனக்கு ஒரு சஜஷன் கொடுப்பாங்க, காசு கொடுப்பாங்க, அதுவும் என்னதான், ம் அதுவும் உங்களுக்கு தான். நம்ம போயிட்டு ஏதோ யாரும் வந்தாரு அவருக்கு 10 ரூபா கொடுத்து அதுக்கு பெரிய காரியமா இல்லாம பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்களும் இருக்குது. ஒருவேளை நம்மளுடைய பார்வையில் அது தெரிய வருமானா அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமாம். அப்ரெஸ்ட் அவங்க வர கண்டிஷன்ஸ் வந்துட்டு நீடியும் எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வேறு தேவை இருக்குது, இன்னும் அப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஓகே, வேறவங்க வந்துட்டு அவங்கள துன்பப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுலேருந்து ஒரு டெலிவரன்ஸ் வர்றதுக்கும் நம்ம அங்கே இருக்க வேண்டியது தான். ம் யாராவது எனக்கு சோறு இல்லை சோறு கொடுங்க மெசேஜ் அனுப்பிடுறாங்களா அவங்க சொல்லிட்டு இது வரைக்கும் அதை படிச்சுட்டு ஒருவேளை உங்களுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனால் அப்படி இருப்பாங்க, இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியுமா அந்த மாதிரி மெசேஜ் வரல. மெசேஜ் வரது என்ன, குடும்ப பாதிப்பு இருக்கு, ஆரோக்கிய சூழல் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு, ம் தாங்க முடியாத வலி இருக்கு, இதுவும் என்னதான் அதுவும் பாதிக்கப்பட்டு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு லாபம் உதவி செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம். அது வருது அங்கிள், மெசேஜுங்க வருது குரூப்பில். எப்படி வரோன்னா, எனக்கு வேலை போச்சு, வேலைக்காக ப்ரேயர் பண்ணுங்க, அப்படி இருக்கும்போது அதெல்லாம் ஒரு ஹிடன் இதுதான். வேலை இல்லாட்டி எதுக்கு ப்ரேயர் பண்ணணும், என்கிட்ட காசு இருந்துச்சுன்னா நான் ஏன் ப்ரேயர் கேட்க போகிறேன். ஸோ அப்போது இதெல்லாம் சம்டைம்ஸ் குரூப்லேயும் வரும். இந்த குரூப்பில் வரும்போது அப்போது அந்த ப்ரேயருக்கு பின்னாடி நம்மளும் யோசித்து பார்க்க வேண்டிய சம்டைம்ஸ் சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம வாலண்டியரியாக உள்ளே போனோன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். எதுக்குன்னா, இந்த உலகத்தில் கண்டிப்பாக கஷ்டங்கள் இருக்குது. யாருக்கெல்லாம் இருக்குது? நல்லவங்களுக்கும் இருக்குன்னுட்டு தான் இந்த லெசனில் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம இன்னும் ஃபாஸ்ட்டாக போகணுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இன்னொரு நல்ல பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. யார் வந்துட்டு இப்போது இருக்கிற இந்த கஷ்டம் இதெல்லாம் டெலிவர் பண்ணுறதுக்கு யார் ஒரு ஏஜெண்ட்டாக கடவுள் வச்சுருக்கிறாருன்னுட்டு பார்த்தோன்னா, யார் ஏஜெண்ட்? இந்த எல்லா கஷ்டம் நடத்துகிற இருக்கிற அவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்கணும்னா கடவுள் யார் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு? ஓகே, ரோமன்ஸ் 13:1. ஓகே, ஸோ கடவுள் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, லீடர்ஸை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லீடர்ஸை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்படி கஷ்டப்படுறவங்க ஜனங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்னு பண்ணணும், இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க அந்த இதில். அவங்களுக்கு என்ன பண்ணணும், அவங்கள உதவி செய்யணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னுட்டு தான் கடவுள் வந்துட்டு அவங்கள லீடர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சம்டைம்ஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுது, லீடர்ஸ் அந்த வேலையை செய்யாமல் இருக்கும்போது கடவுள் அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னுட்டு தான் நம்மளுக்கு இந்த லெசனில் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. சங்கீதம் 82, Psalms 82, Psalms 82, Psalms 82:1. ஓகே, ஸோ இது என்னன்னா, இந்த வேலை தான் வந்துட்டு யாருக்கு கடவுள் கொடுத்துருந்தாங்கன்னா, இஸ்ரேலைட்ஸ் உடைய கிங்ஸ்க்கு வந்துட்டு கடவுள் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹி ஜட்ஜத் அமாங் த காட்ஸ். இங்கே பாருங்க, ஹி ஜட்ஜத் அமாங் த காட்ஸ். கடவுள் யாருமே எங்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரா? அமாங் த காட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இஸ்ரேல் ஜனங்க அவங்கள ஒரு கிங்ஸை அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்க என்னவா மாறிட்டாங்க, அவங்க கடவுளாக மாறிட்டாங்க. அதான் லெசனில் இங்கே கொடுத்துருக்கு. Psalms 82 mockingly espouses the apostasy of some leaders who believe themselves to be gods above other people. ஓகே, அப்போ ஒரு கிங்கா ஆயிட்ட பிறகு அவங்க என்னன்னு பண்ணிக்கிறாங்க, ஓகேப்பா நான் தான் எல்லாருக்கும் மேலே நிட்டு எடுத்துட்டு அவங்க என்ன பண்ண சொல்லிட்டாங்க, people has to serve us
என்னட்டு மாற்றிட்டாங்க. இப்போ எல்லாரும் எதுக்கு ஆசைப்படுறாங்க? எம்எல்ஏ ஆகணும், ஒரு லீடராக ஆகணும், ஆஃபீஸில் மேனேஜராக ஆகணும். எதுக்கு? நம்மளுடைய வேலையை எல்லாரும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க, நம்ம ஜாலியாக இருக்கலாம் என்னட்டு. ஆனால் நம்ம வீட்லையா லீடராக இருக்கட்டும், எங்கே வேணால் நம்ம லீடராக இருக்கட்டும், அங்கே நம்ம என்னென்னு பண்ணக்கூடாது? வி ஆர் தேர் டு சர்வ். ஸோ நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம் ன்னுட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு கடவுள் என்னன்னு சொல்லியிருக்கிறாரு? இஸ் கோயிங் டு ஜட்ஜ் தம். அப்போது கஷ்டப்படுறோம் ன்னுட்டு பார்த்தோம். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்துட்டு கடவுள் என்னன்ட்டு சொல்லியிருக்கிறாரு? கடவுள் வந்துட்டு டெலிவரன்ஸ் கொடுப்பாரு. அந்த டெலிவரன்ஸ் கடவுள் யார் மூலமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு? த்ரூ இஸ் லீடர்ஸ் மூலமாக. ஆனால் அந்த லீடர்ஸே வந்துட்டு அப்ரஸ் பண்ணும்போது கடவுள் என்ன பண்ணுறாரு? அவங்களையும் கடவுள் வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுவாருன்னுட்டு கடவுள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கடவுள் அவங்களுக்கு எப்படி ஜட்ஜ்மெண்ட் வரோன்னுட்டு இங்கே கொடுத்துருக்குறாங்க. Psalms 82:6. I have said, ye are gods and all of you are children of the Most High. ஓகே, இப்போ நீங்கள் யார் என்னவா இருந்தாலும் நீங்கள் என்ன கடவுளுடைய பிள்ளைங்கள தான் நீங்கள் இருக்கிறீங்க. பட் ye shall die like men and fall like one of the princes. Arise, O God, judge the earth, for thou shall inherit all nations. அப்போ கடவுள் வந்துட்டு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாருன்னுட்டு தான் இங்கே நம்மளுக்கு வசனம் நம்மளுக்கு சொல்லுது. அப்போ ஒரு லீடரா, இன்ஃபேக்ட் இங்கே இன்னும் கொடுத்துருக்கோம். இந்த லீடர்ஸ் யாரு? இது ஹீதன்ஸ் பற்றி சொல்லலை, ஓகேயா? இது கடவுளுடைய ஜனங்க. ஏன்னா இந்த எல்லா லீடர்ஸ், அந்த காட்ஸ்னு சொல்லுது இல்லையா, அவங்கெல்லாம் யாரு? தே ஆர் த சில்ட்ரன் ஆஃப் த மோஸ்ட் ஹை நெட்டு. அப்போ கடவுள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணணும்? அவங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் அவங்க அப்ரஸ் பண்ணவே கூடாது. அவங்க அப்ரஸ் பண்ணாங்களா கடவுள் என்ன பண்ணுவார்? அவங்கள தண்டிப்பார்ன்னுட்டு தான் இன்னைக்கு இந்த லெசன்ஸில் நம்ம கொடுத்துருக்குறாங்க. நோபடி இஸ் அபவ் காட்ஸ் லா. கடவுளுடைய பிரமாணத்துக்கு மேலே யாருமே இல்லைன்னுட்டு தான் கொடுத்துருக்கு. சர்வ்ட். எஸ், அப்போ நம்ம சர்வ் Yes. A person who sits on the chair knowing that it is a responsibility, even discharges their responsibility. இதுதான் வித்தியாசம் இருக்கு. அதிகாரி எவரானோ அவன் அதிகாரிக்கு தான் காமிக்கிறான். இதுக்கு பொறுப்பு கொடுத்துருக்க வரும்போது அவன் பொறுப்பு செய்யணும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாம இன்னைக்கு நம்ம ஸ்தாபனமானாலும் சபையானாலும் குடும்பமானாலும் பிரச்சனைகளுக்கு காரணம். எஸ். ஸோ இப்படி இருக்கிற லீடர்ஸ்க்கு என்ன எஃபெக்ட்? கடவுள் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் எல்லாம் நம்ம ஒரு தப்பு கணக்கு வச்சுருக்கிறோம். கடவுளுடைய ஜட்ஜ்மெண்ட் எப்போ இருக்கும்? கடைசியில் செகண்ட் கம்மிங்கில் மட்டும்தான் இருக்கும் நெட்டு இல்லை. இப்போ தாவீதுடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது பை பிப்ளிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் கடவுள் ஜட்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் நம்ம அது இக்னோரண்ட்டாகவே இருக்கிறோம். கடவுளுடைய சாபத்தில் இருக்கிறோன்னுட்டு சம்டைம்ஸ் தெரியாமே நம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஓகே, இன்னும் கடவுளுடைய பிளெஸ்ஸிங்ஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வேத வசனத்தோடு அவங்க போகிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தப்பான லீடர்ஸ் இப்போ எதுக்கு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? யாரும் நம்மளை அப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்மளை ஹெல்ப் பண்ண வேண்டியவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணல. ஓகே, நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது விடுதலை அவங்க கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கிற ஜனங்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவாராம்? ஓகே, அவர் தண்டிப்பார். ஹீல் போர் அவுட் his indignation ன்னுட்டு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. நிறைய சங்கீதத்தை கொடுத்துருக்குறாங்க. முக்கியமாக Psalm 69 22 to 28 பார்ப்போமா? சாரி 20
யா ஜஸ்ட் ஒரு வசனத்தோட நம்ம பார்க்கலாம். தாவீது எப்படி ப்ரேயர் பண்ணுறாருன்னு பாருங்க. 22 பார்க்குவோம். 22 படிக்கிறீங்களா? ம் ம் ஓகே, இப்படி ப்ரேயர் பண்ணலாமா? எனக்கு ஆல்வேஸ் இது ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஓகே, யாராவது இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்களா? ப்ரேயர் இப்படி பண்ணலாமா? அடுத்த வசனத்தை பார்த்தோன்னா, லெட் தேர் ஐஸ் பி டார்க்கன் தட் தே see not and make their loins continually to shake. 24 let the wrathful anger take hold of them. இப்படி ப்ரேயர் பண்ணலாமா? யாரெல்லாம் இப்படி ப்ரேயர் பண்ணியிருக்கிறீங்க? பாஸ்டர் ப்ரேயர் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே ஓகே, ஸோ எதுக்கு மேத்யூ 5:44 படிப்போம். தாவீது இதை ஃபாலோ பண்ணலையா? பயங்கர கன்ஃபியூசிங்காக இருக்கு இல்லையா? தானியேல் தானியல் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்களா, நான் நெபுக்கத்நேசர்கிட்ட வரும்போது அந்த ட்ரீம்ஸ் வந்து இது பண்ணும்போது அவங்க சத்துருக்களுக்கு வரட்டும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா? அது நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து நான் எனக்கு தெரிஞ்சது நியூ டெஸ்டமெண்ட்டில் வந்து ஜீசஸ் வந்து அது இது பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அது இது மாற்றிருக்கிறாங்க. உங்கள் சத்துருக்களை நீங்கள் நேசிங்க, அப்போ தான் உங்களோட தகப்பனுக்கு நீங்கள் பிள்ளைங்க இருப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. யா, ஸோ அந்த பாயிண்ட்ஸை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ சாமிஸ்ட், இப்போ இவர் தாவீது வந்துட்டு அவர் சங்கீதத்தை அவர் எழுதும்போது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு வந்துட்டு அவர் வெறும் அவரை பற்றியே ஃபோக்கஸ் இல்லை, தன்னை பற்றியே அவர் ஃபோக்கஸ் இல்லை. ஹீ கேர்ஸ் ஈவன் கிரேட்லி அபவுட் த ஈவில் தட் இஸ் டன் இன் த வேர்ல்ட், நாட் ஜஸ்ட் டு ஹிம்செல்ஃப் பட் டு அதர்ஸ் ஆஸ் வெல். இவர் ராஜாவாக இருக்கிறாரு, ஆனாலும் அவர் சொல்கிறாரு இப்படியெல்லாம் கஷ்டங்க இந்த உலகத்தில் நடக்குதே நெட்டு அவர் அந்த ஃபுல் சொசைட்டியை அவர் எடுத்துட்டு அவர் சுற்றி நடக்கிற அக்கிரமங்களெல்லாம் அவர் பார்த்துட்டு அவர் ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு நெட்டு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இங்கே போட்டிருக்கு, இந்த லெசன்லேயே நம்மளுக்கு இருக்குன்னு அதே படிச்சிடறேன். However, nowhere does the psalmist suggest himself to be the agent of vengeance. ஓகேயா? ஸோ எங்கேயும் கூட அவர் வந்துட்டு என்னன்னு சொல்ல, நான் போயிட்டு இவங்க தொல்லை பண்றாங்க அவரை அடிச்சு ஒரு வழி ஆக்கிற போறேன்னுட்டு அவரு ஒரு தடவை கூட அவரு அந்த டிசிஷன் அவரு கொடுக்கல. He leaves retribution solely in God's hands. கடவுளுடைய கையில் அதை ஒப்பு கொடுத்துடுறாரு தான் சொல்றாரு. இவர் இப்படியெல்லாம் எழுதுனது எப்படி அவர் எழுதுறாருன்னா, அவர் வந்துட்டு லாவை ஞாபகம் வச்சுக்கிறாரு. லால நமக்கு அந்த உபாகம் 27, 28வது சாப்டர்லாம் ஞாபகம் இருக்கா? அதுல என்ன இருக்கு? பிளெஸிங்கும் இருக்கு, கர்சஸும் இருக்கு இல்லையா? அப்போ அதெல்லாம் ஞாபகம் வச்சு தான் அவர் இப்படி சங்கீதத்தை எழுதுறாங்க. அப்போ யார் துன்பம் பண்றாங்களோ கடவுள் அவங்களுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு சாபம் தான் இருக்கு. அந்த இதை தான் அவர் இங்க கொண்டு வர்றார். அப்போ அவர் கடவுளுடைய பிரமாணத்தை விட்டு அவர் போல, அவருக்கு கிளியரா யாரு தப்பு யாரு சரின்னுட்டு கடவுளுடைய பிரமாணத்தை வச்சு அவருக்கு கிளியரா தெரியுது. ஆனா அவர் என்ன இன்னொரு கிளியரா சொல்றாரு, நான் போயிட்டு அவங்கள தண்டிக்க கூடாது. இன்ஃபேக்ட் Psalms 83:18 பார்ப்போமா?
ஓகே இது இல்லை. ஓகே ஸோ இது ஆக்சுவலி சாம்ஸ் 137 வரும்னு நினைக்கிறேன். ஓகே பேசிக்காக என்னன்னா கடவுள் வந்துட்டு சில பேரை தண்டிப்பார். ஓகேயா? ஸோ இப்போ இதை மாதிரி தப்பு பண்ணுறவங்கள யார் தண்டிப்பாங்க? கடவுள் வந்துட்டு தண்டிப்பார். ஓகே லைக் பாபிலோன் வந்துட்டு என்ன பண்ணாங்க, இஸ்ரேலைட்ஸை பிடிச்சிட்டு போனாங்க. அவங்க வந்துட்டு என்னென்னு பண்ணாங்க, அவங்க வந்துட்டு கடவுள் வந்துட்டு அவங்கள தண்டனை கொடுத்துருக்கிறாரு இஸ்ரேலைட்ஸ்க்கு. பாபிலோனியன்ஸ் இன்னும் என்ன பண்ணாங்க, அவங்கள அப்ரெஸ் பண்ணாங்க, அவங்கள வந்துட்டு இன்னும் படுத்தினாங்க. இப்போ கடவுள் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி அவங்கள பனிஷ் பண்ணியிருக்கிறேன், நீ வந்து அவங்கள இன்னும் துன்பம் நீ பண்ணுறியா, நான் பனிஷ்மெண்ட் தரேன். அப்போ ஜட்ஜ்மெண்ட் ஒருத்தரை துன்பப்படுத்துறது நம்ம கையில் இல்லை. அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னுட்டு சொல்லிட்ட பிறகு தப்பு பண்ணுறவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கையில், தாவீது வந்துட்டு அவருடைய கையில் அவர் எடுக்கல, அது கடவுளுக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரு. அவங்களுக்கும் நல்லது செய்யறதுக்கு தாவீதுடைய வாழ்க்கை இருந்துச்சு. அவங்கள கஷ்டப்படுத்துறவங்க, அது வீட்டில் இருக்கிறவங்க கஷ்டப்படுத்துறாங்களோ வெளியே இருக்கிறவங்க கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஒரு எனிமையா அவங்களுக்கு காமிக்க முடியாது. அங்க மத்தேயு 5:44 தாவீதுடைய லைஃப்ல ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. ஆனா அவருடைய பிரேயர் யார்கிட்ட இருக்கு, இப்படி என்னை கஷ்டப்படுத்துறாங்க, இந்த ஜனங்களை இப்படி கஷ்டப்படுத்துறாங்க, நீங்க அவங்கள பாருங்க. ஜட்ஜ்மெண்ட் யார்கிட்ட கொடுத்துட்டாங்க இருந்தாங்க. அப்போ மேத்யூ 5:44 தாவீது ஃபாலோ பண்ணாரா? அவருடைய வாழ்க்கையில பண்ணாரு. எல்லா சங்கீதத்திலையும் அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் அவர் எப்படி புரிஞ்சுட்டாருன்னா, இந்த லாஜிக்கு, இந்த ஜட்ஜ்மெண்ட்டு அவர் எப்படி நடக்கணும், இதெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டாருன்னா சாங்சுரி. அதுதான் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கிற கடைசி இது. ஓகே, சாம்ஸ் 73 சாப்டரில் சொன்ன இருக்கு இல்லையா, அவர் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா கஷ்டங்களையும் பார்த்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, எப்போ புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் எப்போ அந்த சாங்சுரி சர்வீஸ் அது ஒரு ப்ராஃபட்டிக்கலாக கடவுள் எஸ்டாப்ளிஷ் பண்ணுது இல்லையா. அந்த டெம்பிள் ஆஃப் காட் அதில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் என்ன இருந்துச்சு, ஒரு ப்ராஃபட்டிக்கலாக இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராஃபட்டிக்கலாக அவர் புரிஞ்சு தான் இந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு அவர் வந்தார். என்ன, நான் அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது, கடைசியில் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸில் இருக்கிறவரு அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ஓகேயா? ஆனால் இப்போ நான் என்ன பண்ணணும், வெறும் ஐ ஹேவ் டு ப்ரே, அவங்களுக்காக பலி, ஆஸ் எ ரூலர் நான் அவங்களுக்காக பலி செலுத்தணும்னா நான் பலியை செலுத்தணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கணும், கடவுள் வந்துட்டு அதை அந்த அப்ராப்ரியேட் டைமில் ஹி வில் ஜட்ஜ்னுட்டு தான் அவருடைய பிளான். த சாங்சுரி வாஸ் டெசிக்னேட்டட் as the place of divine judgment as indicated by the judgment of உரேம். அப்போ நம்மளுக்கு அந்த கடவுளுடைய சாங்சுரி, ஓகே, கடவுள் இருக்கிற அந்த இடம், அங்கேருந்து தான் நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரோம்னுட்டு தாவீதுக்கு நல்லா புரிஞ்சிருந்துச்சு. ஓகே, இன்னும் அந்த பிரஸ்ட் பிளேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஓகே, அப்போ அந்த சாங்சுரி சர்வீஸில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன கொண்டு வரோம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அது கொண்டு வரும். மெனி சாம்ஸ் depict God on his throne in the sanctuary ready to judge the world for its sin. ஓகே, அப்போ கடவுள் என்னட்டு இருக்கிறார், சிங்காசனத்தில் உட்காந்துட்டு இருக்கிறாரு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்காக தான் நம்ம பார்க்குறோம். மேபி ஒரு லாஸ்ட் சாமை படிச்சுட்டு இன்னைக்கு லெசனை க்ளோஸ் பண்ணிடுவோம். 96th சாப்டரில் 6th verse பார்ப்போம். ஆமாம், ஓகே, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கு, ஸ்ட்ரென்த் அண்ட் பியூட்டி, ஹானர் அண்ட் மெஜஸ்டி ஆர் பிஃபோர் ஹிம், ஸ்ட்ரென்த் அண்ட் பியூட்டி ஆர் இன் சாங்சுரி. அப்போ கடவுளை நோக்கி நம்ம பார்க்கணும். அவர் வந்துட்டு என்ன பண்ணுவார், ப்ராப்பராக ஜட்ஜ் பண்ணுவாருன்னு 10th verse படிக்கிறீங்களா? ஓகே, ஸோ அப்போ
ஓகே, இங்கேயும் தான் மேத்யூ 28 நம்மளுக்கு இருக்கிற கால், த காஸ்பல் கால், இங்கேயும் தாவீது வந்துட்டு எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாருன்னு நம்ம இங்கே பார்க்கலாம் பாருங்க. த லார்ட் reigneth, the world also shall be established. சாரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே படிக்கிறேன். 10th verse, say among the heathen that the Lord reigneth. அப்போ தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம்ம என்னன்னு போய் சொல்லணுமா? The Lord reigns. The God, our God rule. ஓகே, கடவுள் வந்து சிங்காசனத்தில் அவர் என்ன பண்றாரு? ஆட்சி செய்கிறார். நம்ம போயிட்டு எல்லாருக்கும் சொல்லணும். எதுக்கு? என்னுடைய வாழ்க்கையில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால தான். ஓகே, த லார்ட் reigneth, the world also shall be established, that it shall not be moved. He shall judge the people righteously. அவர் ஒரு நீதியா எல்லாரையும் வந்துட்டு என்ன பண்ணுவாரு? ஜட்ஜ் பண்ணுவாரு. துன்பம் செய்யறவங்கள அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. தான் கிளியரா இன்னைக்கு லெசன்ஸ்ல நம்மளுக்கு கொடுத்துருக்கு. ஸோ சாம்ஸ் வெறும் ஒரு ப்ராமிசஸ் மட்டும் இல்லை, ப்ராஃபிட்டிக்கலாக இருக்கு. வெறும் ப்ராஃபிட்டிக்கலாக இல்லை, நம்மளுடைய லைஃப்ல என்ன எப்படி நடக்கும்னுட்டு நம்மளுக்கு கிளியர் கட் கிளாரிட்டி கொடுத்துருக்கு. ஓகே, நம்ம எப்படி நடக்கணும்னுட்டு கொடுத்துருக்கு. நம்ம எப்படி நம்மளுடைய ப்ரேயர் லைஃப் இருக்கணும் கொடுத்துருக்கு. நம்ம எப்படி காடை க்ளோரிஃபை பண்ணணும் அது கொடுத்துருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இன்னும் கடவுளுடைய வழி நம்மளுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா சாங்சுரியை எட்டி பாருங்க. ஓகே, அந்த சாங்சுரி சர்வீஸ்ல இருக்கிற ஒரு பாருங்க. ஏசு கிறிஸ்து இப்போ ஒரு சாங்சுரியில் இருக்கிறாரு, அதை எட்டி பாருங்க. திருப்பி அந்த சங்கீதத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் தான் நம்மளுக்கு இன்னைக்குடைய லெசன் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணுது. லெட் அஸ் டேக் த பெனிஃபிட். ஓகே, ஸோ ஒரு சாங்ஸ் நம்ம படிச்சுட்டு போனோன்னா டைமே கிடைக்காது. அதுக்காக தான் ஒரு வாரம் கொடுத்துருக்குறாங்க. லெட் அஸ் மெடிடேட் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். ஆமென்.